கேடுகெட்ட சக்தி வேலையும் தன்னோட அம்மா பாகியத்தையும் சுடர் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மாறி அந்த சீர்வரிசை தட்டு கூட நம்ம மருமகளுக்காக நம்ம பண்ணின அந்த நகை நட்டெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு கேட்குறாரு தன்னோட மனைவி மாறிக்கிட்ட சக்திவேல். உடனே மாறியும் எடுத்து வச்சுட்டேங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்துல நிக்கிற பாகியத்துக்கிட்ட சொல்றாரு சக்தி. இதை பாருங்க, பொண்ணுக்கு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக 25 பவுன் போடுறோமே, நம்ம மாப்பிள்ளைக்கு எதுவுமே போடலையேன்னு நீங்கள் வருத்தப்படவெல்லாம் வேண்டாம், அதுக்கும் சேர்த்தே நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க 5 பவுன் சங்கிலி என் பிள்ளைக்கு நீங்கள் உங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு சக்திவேல். அதே சமயம் மயில் அங்கே சுடர்கிட்ட சொல்கிறாங்க, சுடரு வேற வழியே இல்லை, இந்த நிச்சயதார்த்த மேடையிலேயே எல்லார் முன்னாடியும் நீ கழுத்தில் போட்டிருக்கிற மாலையை கழட்டி வீசிட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுடர் சிரிச்சுக்கிறாங்க, அக்கா நீ பதட்டப்படாதுக்கா, எல்லாம் நல்லது தான் நடக்கும், நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூலாகவே இருக்கிறாங்க சுடர். அதே சமயம் அங்கே ராஜி நேராக உள்ளே வர்றாங்க நிச்சயதார்த்த வீட்டுக்குள்ளே. என்ன ராஜி, உனக்கெல்லாம் அழைப்பு இல்லையே, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு குறுக்காட்டி. உடனே எல்லாம் ஒரு காரணமாக தான் சித்தப்பா அப்படின்னு ராஜியும் சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும், மாமா ராஜி மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சக்திவேல், அண்ணா என் பிள்ளைக்கு தானே கல்யாணம், நீங்கள் எதுக்கு இவளையெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்து தானே யார் யார் வரணும் வர வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலும் முத்துவேல் கிட்ட சத்தம் போடுறாரு. டேய் சக்தி, நான் ராஜியை வர சொல்லலடா, அவள் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்துவேல். உடனே அப்பத்தாவும், ராஜி எங்கம்மா என் பேரன் கதிர் அவன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை அம்மாச்சி, நான் ஒன்றும் உங்கள் பேத்தியாவோ இல்லை உங்கள் பேரன் கதிரோட பொண்டாட்டியாவோ இங்கே வரல, நான் இப்போ போலீஸ் IPS ஆஃபீஸராக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படியே தன்னோட நெத்தியில் சொடக்கு முறிச்சு அப்பத்தா சொல்கிறாங்க, அப்படியாடி, ஏன் இங்கே எதுக்கு, ஏதாவது டியூட்டி சம்மந்தமாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாச்சி, ஆமாம், கொஞ்சம் பொறுத்திருந்து அமைதியாக பாருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் சொல்ல முகத்தில் அப்படியே கருக்கு தட்டிடுது. என்ன டியூட்டி சம்மந்தமாக நீ வந்திருக்கியா, நீ போலீஸ் ஆகிட்டேன்னு தெரியும், அதுக்குள்ளே இவ்வளவு சீக்கிரமாக நீ டியூட்டியில் சேர்ந்து அதுவும் இந்த மாவட்டத்துக்கே நீ இப்படியெல்லாம் ஒரு பொறுப்பு எடுத்து வந்து எங்கள் வீட்டு கல்யாணத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக செய்கிற அளவுக்கு உனக்கு பதவி கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சித்தப்பா, என்னோட டியூட்டி எந்த லெவலில் இருக்குது, எங்கே போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது, நான் ஒவ்வொரு கேஸையும் அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற இடத்துல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தேவையில்லாத வேலை அது. ஏன்னா நான் IPS, உங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் ராஜேஸ்வரி IPS பேசுகிறேன், நான் உங்களை இந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டபடி அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸை பேச உள்ள அப்படியே கடகடனை இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் கான்ஸ்டபிள்ஸ் வர்றாங்க அந்த நிச்சயதார்த்தம் அரங்கத்துக்கு. அப்போ சாரி மேடம், நாங்கள் வந்துட்டோம், வர்ற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், ஸோ ஆம்புலன்ஸுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரோட் பிளாக் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, வாட் நான்சென்ஸ், இது ஃபஸ்ட்டு நான் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற கேஸு, அப்படி இருக்கும்போது இப்படி எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஏர்லியராகவே வந்திருக்கணுங்கிறது, இந்நேரம் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இன்ஸ்பெக்டரை பேச, நான் யாருன்னு தெரியுதில்ல, ராஜேஸ்வரி IPS, நான் என்ன சொல்கிறனோ அதை நீங்கள் செய்யணும், இதோ மேடையில் நிற்கிறாங்களே மாப்பிள்ளையோட அப்பா, அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மானு, அவங்க எல்லாரையுமே போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க IPS-ஆ. அதே சமயம் சுடர் அமைதியாகவே நிற்கிறாங்க. பாக்கியமோ, இதை பாருங்க ராஜேஸ்வரி, நீ ஒன்றும் இப்போ IPS ஆகிட்டேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் பந்தா பண்ணிட்டு வர வேண்டாம், சும்மா நீ என்னதான் IPS-ஆக இருந்தாலும் ஒரு விசேஷம் நடக்கிறத தடுத்து சும்மா பெற்றவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் யார் தான் ஒத்துக்குவா, அதுக்கான என்ன அதிகாரம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, இதோ உங்கள் பொண்ணு சுடர் கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்னது சுடர் கொடுத்தாளா, சுடரே இங்கே வா, உன் மண்டையில் என்ன ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா, இந்த லெட்டரை எதுக்குடி இவக்கிட்ட கொடுத்த அப்படின்னு பாகியமும் கேட்க, அம்மா தயவு செஞ்சு நீ பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு
அக்கா நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அக்கா, எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் கொடுத்த கேஸ் கொடுத்தது தான், அதில் வாபஸ் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. உடனே பாகியமோ என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே ராஜி லத்தியை வச்சுட்டு சொல்கிறாங்க, என்ன என்ன இன்ஸ்பெக்டர், நான் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு லைன் பை லைனாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே என்ன ஆக்ஷனாக நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எப்போ சொன்னதை இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அதிகாரத்தை காட்ட, அதே சமயம் சக்திவேல் என்ன ராஜி நீயே உன்னை தூக்கி வளர்த்த சித்தப்பாவையே கைது பண்ணி இழுத்துட்டு போக வைக்கிற, இத்தனை சொந்த பந்தங்கன்னு எனக்கு சேர்ந்தவங்க தொழிலதிபர்கள்னு கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் தேவையில்லாமல் என்னை அவமானப்படுத்துறீல்ல ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே குமாரோ இதை பாரு, நீ என்னை விட சின்னவனு பார்க்குற, இல்லைனா மூஞ்சில ஓங்கி குத்திடுவ அப்படின்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமாக கேவலமாக அங்கே ராஜிக்கிட்ட நடந்துக்க, ராஜியை அடிக்க வர்றத ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் போட சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸரவே அடிக்க வந்திருக்கான் இந்த குமரவேல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேஸு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக நடந்துக்கிற குமரவேல் கிட்ட, இதை பாருங்க சித்தப்பா, நான் என்னமோ வளர்த்த பாசத்துக்காகத்தான் சித்தப்பான்னு சொல்கிறேன், இல்லைன்னா சக்திவேல் அண்ட் குமரவேல் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேலும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க தரணி இழுத்துட்டு போகிறாங்க வெளியில். பக்கத்தில் நிற்கிற முத்துவேலை பார்த்துட்டு சக்திவேல், அண்ணே என்னண்ணே உன் பொண்ணு என்னை அசிங்கப்படுத்துகிறா, நீயும் பார்த்துட்ருக்க, சித்தப்பாவை விடுராஜின்னு சொல்லி சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலு, அப்பா எப்படிப்பா அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க பொண்ணு ஐபிஎஸ்ஸா பந்தாவா வெளியில் பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் இருக்கும் பொழுது என்னமோ நம்ம பெரிய தப்பு பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் பிரபலமாகி அவள் பேரை அப்படியே வீடியோ சோசியல் மீடியான்னு சொல்லி அவளை பிரபலப்படுத்திக்கிறத பெருமையாக நினச்சிட்டு தானே பெரியப்பா அமைதியாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலு சொல்ல, உடனே முத்துவேல், டேய் குமரவேல், ஆரம்பத்திலேருந்து நீ இப்படி நினச்சி தாண்டா உங்கள் அப்பன் பேச்சை கேட்டு கெட்டு குட்டிசவராக இருக்க, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம், அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ திருந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உன் பெரியப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அதுக்குள்ளே முறையே இல்லாமல் அந்த பொண்ணுக்கு விருப்பமும் இல்லாமல் போய் இப்படி நிச்சயதார்த்தத்தை அவசரப்பட்டு பண்ணி அந்த பொண்ணு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்கு, இது பெரிய கேஸ்டா, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சொல்கிறாங்க. உடனே வெளியில் நிற்கிற பாண்டியன் அங்கே நிற்க, உடனே ராஜி அப்படியே தொப்பியை கழட்டி அப்படியே கையில் வச்சுட்டு மாமனாருக்கு மரியாதை கொடுக்கறது மாதிரி அப்படியே லத்தியை அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே கீழே போகிறாங்க. அங்கே கதிரும் நின்றுட்டு பார்க்குறாரு. உடனே ராஜி அப்படியே ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் பார்வையாக கதிரையும் லுக்கு விட்டுட்டு போக, நீ கரெக்டாக பண்ணியிருக்க, இதில் எந்த தப்பும் இல்லை, இவங்கள முதல்ல நல்ல கேஸ் ஃபைல் பண்ணி என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு அங்கே பக்கத்தில் சொல்ல, உடனே ராஜியும் தம் சிம்பிளை காமிச்சிட்டு போகிறாங்க. பாண்டியன் ரொம்பவுமே பெருமிதமாக நிற்க, உடனே அங்கே இருக்கிற பத்திரிக்கைக்காரங்க கிட்ட எல்லாம், கோமதி இதோ இப்போ போலீஸாக போகிறாளே அவள் தான் என் மருமக ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அப்படின்னு பெருமையாக இன்னசென்ட் மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா மேடம், இவ்வளவு பெரிய ஒரு அதுவும் கட்டாய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மேடம் முதல்ல ஒரு பெண்ணாக அவங்களோட பணியை தொடங்கி இருக்கிறதுக்கு உண்மையாக அவங்கள பாராட்டணும், நீங்கள் ரொம்ப பெருமிதப்படணும் இப்படி ஒரு மருமகள் கிடைச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்களும் வாழ்த்த கோமதி சந்தோஷத்தில் அப்படியே இது பண்ணுறாங்க. அதே சமயம் குமரவேலு சக்திவேலு ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜீப்பில் ஏற்றி இழுத்துட்டு போகிறாங்க ராஜேஸ்வரி. அங்கே போய் கேஸ் ஃபைல் பண்ண, உடனே வெளியில் வர்ற மயிலும் சுடரையும் அங்கே சரவணன், வாங்க நம்ம வீட்டிலையே இருக்கலாம், சுடருக்கு நானே ஒரு கல்யாணத்தை நல்ல மாப்பிள்ளையை பார்த்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லாத பொண்ணு, இந்த இடத்துல நான் தான் ஒரு அப்பாவாக அவளுக்கு பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் நிற்கிறத பார்த்துட்டு, ஏன்பா நான் தப்பாக சொல்லிட்டேனான்னு சரவணன் கேட்க, இல்லைடா சரியாக சொன்னேன்னு சொல்லி பெருமைப்பட